Hi friends, இதில் நாங்கள் பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் மோட் அண்ட் எடிட் மோட் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் இதில் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மோட், எடிட் மோட், இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்க்ளப் மோட் இருக்குது, வெர்டெக்ஸ், வெயிட், டெக்ஸ்டா, இது மூன்றும் அட்வான்டேஜ். நாங்கள் ஃபாலோவிங்க பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் அண்ட் எடிட் மோட். இதில் வியூ போட் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த மேலே இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற குளோபல் செட்டிங் இருக்குது. அடுத்தது இந்த அக்சி ரெண்டு ஆப்ஜெக்ட்களில் இதெல்லாம் அட்வான்டேஜ். அடுத்தது இதில் இருக்கிறது வியூ பண்ண அட்வான்டேஜ் செட்டிங். இதுக்குள்ள இருக்கிற கிஸ்மோக்குரிய செட்டிங் இதில் இருக்கும். இதில் இருக்கிறது வியூ போட்டுக்குரிய செட்டிங் இருக்கும். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கிரிட் இதில் இல்லாமல் இருந்துட்டால் இதில் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் 3 ஆக்சியும் இதில் வரும். இது மட்டும்தான் இல்லை, பட் இந்த 4 இதுவும் இதில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட் மோட்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் மோட்லேயே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்கேல் பண்ணலாம், ஒரு லொக்கேஷனை மூவ் பண்ணலாம், அந்த ட்ரான்ஸ்ஃபார்மு, அது ரொட்டேஷன், இது மூணுனா இந்த ஆப்ஜெக்ட் மோடில் செய்யலாம். இப்போ என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது பாரை சொன்ன ப்ராப்பர்ட்டி பார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது சொல்கிறது இந்த கிஸ்மோ உண்டு, இந்த மூவ் டூலுக்கு ஆக்சிஸை காட்டுறது. இது எப்போவுமே ஆப்ஜெக்ட் மோட்டுக்கும் எடிட் மோட்டுக்கும் வித்தியாசப்படும். அதே மாதிரி இதில் ஒரு ஒரேஞ்ச் கலர் புள்ளி இருக்கிறது தான் ஒரிஜின் பாயிண்ட்னு சொல்கிறது. இந்த ஒரிஜின் பாயிண்ட் மாறுபடும். இந்த ஒரிஜின் பாயிண்ட்டை மையமாக வச்சு தான் இந்த ஆப்ஜெக்ட் செயல்பாடுகள் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் மூவ் பண்ணுறேன், கிராப் எக்ஸ், நான் ஷார்ட்கட்டில் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். வையில் மூவ் ஆகுது, மூவ் ஆகிக்கல கிஸ்மோ மூவ் ஆகுது, ஒரிஜின் பாயிண்ட்டும் மூவ் ஆகுது. இதையே நான் அண்டு பண்ணிவிட்டு இப்போ எடிட் மோட்டு மாற்றுறேன். எடிட் மோட்டுக்கு ஷார்ட்கட் என்ன பாருங்க, டேப் மாற்றிங்கன்னா இந்த வியூ மாறும் பாருங்கள். முதல்ல இருந்து லொக்கேஷன் ரொட்டேஷன் தான் ஸ்கேல் இருந்தது, மாற்றினோன்னு பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மட்டும்தான் வருது. இப்போ இதில் வச்சு நான் இப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் எக்ஸை கிராப் ஒய்எக்ஸ் மூவ் பண்ணிவிட்டு திருப்ப ஆப்ஜெக்ட் மட்டும் வரணும் பாருங்கள். எங்கள் ஆக்சியும் இங்கே இருக்குது, இந்த ஒரிஜின் பாயிண்ட்டும் இங்கே இருக்குது. இப்போ நான் ரொட்டேஷனை கொடுத்தேன்னு சொன்னால் இதை மையமாக வச்சு தான் இது சுத்தம். பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஒய்எக்ஸி மூலம் பார்த்தீங்கன்னா ஒய்எக்ஸில் இதை மையமாக வச்சு தான் சுற்று. இதே எக்ஸைட்னா இதை மையமாக வச்சு தான் சுற்றும். செட், அதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம் இந்த ஆப்ஜெக்ட்னு. இப்போ ஆப்ஜெக்ட் மோட்டில் வச்சு நீங்கள் எப்போவுமே இது மாறுங்க. இதை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ அண்டு கொடுத்து வந்துட்டு இந்த ஒரிஜின் பாயிண்ட் எப்போவுமே முக்கியம். இந்த ஒரிஜின் பாயிண்ட் எப்போவுமே இந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வியூ ஆப்ஜெக்டோட இதில் ஃபுல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இதில் இந்த லொக்கேஷன், இந்த ஆக்சிஸ் நான் இதை மூவ் பண்ணிட்டேன்னா லொக்கேஷன் மட்டும் வையிலேருந்து மூவ் ஆகிருக்குது. லொக்கேஷன் ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா இல்லை பழைய எப்படி பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தா பழைய நிலைக்கு வந்துடும். இது ஸ்கேல், இதில் யூனிட் இருக்குது, யூனிட் செட்டப் இதில் இருக்குது. நான் பேர் சொல்கிறேன் இதை பற்றி. டிமென்ஷன் சரி. இப்போ எடிட் மோட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த எடிட் மோட்டில் இந்த ஒரு க்யூப்பில் 8 வெர்டிசஸ் இருக்குது, 12 எட்ஜஸ் இருக்குது, 6 ஃபேஸஸ் இருக்குது. நான் டிலீட் ஆல்ட்ரோட எம் கொடுத்து சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆப்ஜெக்ட் மோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மூவ் இருக்குது, ரொட்டேஷன் இருக்குது, ஸ்கேல் இருக்குது. இந்த அனோட்டேஷன் அது பேர் பார்ப்போம். இப்போ நீங்கள் டேப்பை கொடுத்து எடிட் மட்டும் போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வேர்டசி இந்த வியூ போர்ட்டில் ஒரே வேர்டசிஸ் மட்டும்தான் இருக்குது, நோ எட்ஜஸ், நோ ஃபேஸஸ். நான் அந்த கியூப்பன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதில் மெர்ஜ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வேர்டசிஸ் தான் இருக்குது. உங்களுக்கு விளங்காமல் தான் இந்த க்யூப்பை பார்த்தீங்கன்னா இப்போ இதை மட்டும் விட்டுட்டு
கண்ட்ரோலோட கொடுத்தா இன்வெர்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. டிலீட் பண்ணுறேன். எக்ஸ் டிலீட் வெர்டசிஸ் 2 டிலீட் பண்ணால் இப்போ ஒரு வெர்டசிஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த வெர்டசிஸ் நான் செலக்ட் பண்ணி கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வியூ பாயிண்டில் ஒரு வெர்டசிஸ் இருக்குது. நோ எட்ஜஸ் நோ ஃபேஸஸ். இப்போ 2 வெர்டசிஸ் சேர்ந்து ஒரு எட்ஜை உருவாகும். இதே ஒரு செலக்ட் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண சொன்னால் இது 2 வெர்டசிஸ் சேர்ந்து இருக்குது, ஒரு எட்ஜ் உருவாகிருக்குது. அதே மாதிரி 4 வெர்டசிஸ் சேர்ந்தால் ஒரு ஃபேஸ் உருவாகும். பார்த்தீங்க இதில் ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இது 2 நான் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ 4 எட்ஜஸ் 4 எட்ஜ் வந்துட்டுது, 4 வெர்டசிஸ் வந்துட்டுது. இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் உருவாகிட்டுது. பார்த்தீங்கன்னா 3 வெர்டசிஸை வச்சு ஒரு ஃபேஸை உருவாக்கலாம். ஆனால் அந்த 3 ஃபேஸஸ் வரைக்கல. எப்போவுமே உங்களோட ஆப்ஜெக்டில் எடிட்டில் வரைக்கல எப்போவுமே எந்த ஃபேஸஸும் 4 வெர்டசிஸ் அதில் 4க்கு மேற்பட்ட வெர்டசிஸை கொண்டிருக்கிறது நல்லது. 4 வெர்டசிஸ் நல்லது. அப்போ தான் உங்கள் லூப் கட் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுங்கள் ஒர்க் பண்ணிக்கல ஈஸியாக இருக்கும், அது போக விளங்கும். அதான் எப்போவுமே இது என்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். 4 வெர்டசிஸை கொண்டு உருவாகிறது இந்த என்கவுண்ட். இது வெர்டசி கியூப் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட் மோடில் இருக்குது. இந்த மேலே இருக்கிறது எடிட் மோட் காட்டும். மேலே இருக்குது வெர்டசி மோட். வெர்டசின்னா அதில் வெர்டசிஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். வெர்டசிஸை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். அடுத்தது எட்ஜ். போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அடுத்த ஃபேஸஸ். இதுக்கு ஷார்ட்கட் 1 2 3 ஷார்ட்கட் தான் முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் இருக்குது. ஆல் செலக்ட், பாக்ஸ் செலக்ட். இப்போ பாக்ஸ்ன்னா பிஏ மாற்றிட்டு கிளிக் பண்ணால் உங்கள் வியூ போர்ட்டில் தெரிகிற அத்தனை ஃபேஸும் செலக்ட் ஆகும். பின்னுக்கு எங்களுக்கு தெரியாததால் இந்த ஃபேஸ் செலக்ட் ஆகலை. அது பாக்ஸ் செலக்டை பார்த்துக்கொள்ளுங்க. இதில் சர்க்கிள்ஸ் 2 தான் முக்கியம். இந்த 2 ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டில் இருக்கிறது. இப்போ இதில் இப்படி ஒரு கியூப் ஆட் பண்ணிங்கன்னா கியூப்போ இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிங்க சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட்டும் ஒரிஜினலே வரும், ஒரிஜினலி ஆட் ஆகிருக்கும். இது 2 பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போ 2 கியூப்பாக இருந்தாலும் இது 2 ஒரு ஆப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எல்லாம் டபுளாக இருக்கும். 24 16 ஹெச்எஸ். இது செலக்ட் ஆகிறது தான் ஃபஸ்ட்டாக காட்டுறது. எல்லாம் டபுளாக இருக்கும். இப்போ ஆல் செலக்ட் பண்ணினா எல்லாம் பாருங்க எத்தனை. இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் 4 வெர்டசிஸ் செலக்ட் ஆகிருக்கு, 16 வெர்டசிஸ் அவுட் ஆஃப்ல அதை ஆட் பண்ணுறது. அடுத்த மெஷ் வேர்டெக்ஸ். இது ஒரு வேர்டெக்ஸுக்குரிய செட்டிங், இது ஹெச்எஸ்க்குரிய செட்டிங், இது ஃபேஸஸுக்குரிய செட்டிங். இது யூவி கொஞ்சம் அட்வான்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இதோட புதுசாக இருக்க ஃபங்க்ஷன் அட் கியூப் ஆட் பண்ணால் இதோட கியூப் அட் ஆகும். சேம் கியூப் இந்த இது இந்த ஃபுல்லாக டான்ஸ் பண்ணுறதுனால கியூப் அட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த அடுத்து இதுதான் முக்கியமான பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிறது எக்ஸ்ட்ரூட், இன்சர்ட், பீவல், இது லூப் நைஃப் டூல். இந்த 4 பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 4 ரொம்ப முக்கியம் ஒரு இதை எடிட் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டுனா வேர்டஸை செலக்ட் பண்ணி ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் வரும். முதலாவது எக்ஸ்ட்ரூட் ரீஜன் தான் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணியிருந்தேன். புதுசாக ஒரு ஃபேஸை உருவாகும் இந்த 4 ஹெச்எஸையும் சேர்த்து. அதே மாதிரி இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த செங்க கிளிக் பண்ணுறீங்களோ அங்கேங்க புதுசாக ஒவ்வொரு இது உருவாகும். இது ஃபேஸுக்கு மட்டும் இல்லை ஹெச்எஸுக்கும் சேரும்.
எட்ஜஸ் வேர்டஸ் எல்லாத்துலேயும் ரெண்டு எடுத்து உருவாக்கலாம். அடுத்தது இன்சர்ட்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டை கொடுத்துட்டு ஒரு இதை ஃபேஸை இன்சர்ட் பண்ண முடியும். இதே நீங்கள் இப்போ இந்த எடிட் பண்ணலாம் பாருங்கள். மூவ் பண்ணி திருப்பி இன்சர்ட் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட்டுக்கு ஷார்ட்கட். இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணால் இந்த ஃபேஸ் வரும். இதுக்கு ஷார்ட்கட் இன்சர்ட். இப்போ இதில் இந்த 2 ஃபேஸ் இருக்குது. இந்த 2 ஃபேஸையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் ஐயை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒரே இதாக இன்சர்ட் ஆகும். இதே 2 ஃபேஸஸை 2 தனித்தனியாக இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக 2 இன்சர்ட் ஆகும். அது மாதிரி 2 இண்டிவிஜுவலாக எக்ஸ்ட்ரூட் ஆகும். இது அடுத்து பிஃபல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஃபல் இது விளிம்பில் கிளிக் பண்ணிட்டு பிஃபலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த விளிம்பை கொஞ்சம் இதாகும் சொல்கிறது நல்லா வளைஞ்சதாக கொண்டு பிஃபல் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குரிய பிஃபல் செட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனாக இருக்கும் ஃபுல்லாக. இதில் செக்மெண்ட் இருக்குது. செக்மெண்ட்டை கூட்டிக்கொண்டு போக இந்த எட்ஜஸ் நல்லா ஸ்மூத்தாக வரும். இந்த இது 2க்கும் சேர்த்து பாருங்கள். 2 பிஃபல். இந்த செக்மெண்ட்ஸை நீங்கள் ஹோட்டலில் ஃபேஸின் எண்ணிக்கை கூடும். ரொம்ப ஃபேஸஸ் இந்த எண்ணிக்கை கூடிச்சுன்னா இந்த வியூ பார்ட் சுலுவாகும். அதனால் எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 4 இது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் மிச்ச சப்ஸப்பும் மட்டும் கொடுத்து ஷேடசி மூத்தும் கொடுக்க என்ன நல்ல இதாக வரும். இதில் இருக்கிறது பிவல்ட ஆப்ஷன்ஸ். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்றும் இங்கே ஓப்பன் ஆகும். இதுக்கு இப்போ இதுண்ட உங்களுக்கு இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பிவலுங்க F6 கொடுத்தீங்கன்னா வரும் இந்த பிவல்ட இது பிவல். அடுத்த லூப் கட். நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். என்ன ஒரு மாடலிங்கில் இது கொஞ்சம் பிரிவாக பார்ப்போம். அப்போ வரைக்கும் உங்களுக்கு விளங்கும். இது கியூப் எடுக்கிறேன். இந்த கியூப் இப்போ நான் எடிட் மோட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்க சொன்னால் இந்த ஒரு ஃபேஸஸ் இருக்குது. 6 ஃபேஸஸ் இருக்குது. இந்த 6 ஃபேஸஸை நீங்கள் டிவைட் பண்ணணும்னு சொன்னால் சொல்கிற சப் மாடல் இதுக்கு ட்ரை கிளிக் பண்ணிங்கன்னா முதலாவது சப் டிவைட் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெட்டு இருக்குது. ஆனால் இந்த இதில் ஒரு வெட்டு இருக்குது, இதில் ஒரு வெட்டு இருக்குது. அப்போ ஒரு ஃபேஸஸ் 4 வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இது நம்பர் ஆஃப் கட்ஸ் இதெல்லாம் கூட்டிக்கொண்டு போக அதுண்ட பாருங்கள் 2 வெட்டு போக ஃபேஸஸ் கூட்டிக்கொண்டு போகும். கூட்டிக்கொண்டு போக க்யூப் இந்த ரூபி க்யூப்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கும். இது சப்ஜெக்ட் இது ரொம்ப முக்கியம். எப்போவுமே இது உங்களுக்கு நீங்கள் ஃபேஸஸுக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் நான் அண்டு பண்ணிவிட்டு ஹெச் மோட்டில் விட்டுட்டு ட்ரை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணேன். இந்த ஹெச் 2 இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை வேர்டசிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு வேர்டசிஸ் வந்து அதே மாதிரி இது வேர்டசிஸுக்கும் ஒர்க் பண்ணும். இந்த 2 வேர்டஸை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரை கிளிக். முந்தைய இது டபிள்யூவாக இருந்தேன். இப்போ டபிள்யூக்கு வேறு ஷார்ட்கட். இப்போ இது ட்ரை கிளிக் சப் டபிள்யூ. இந்த ரைட் கிளிக் மெனுவில் மிச்சம் இருக்கிற அட்வான்டேஜ் இது சப்ஸ்கிரைப். இதே தான் இந்த லூப் கட் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லூப் கட். இதை இப்போ கிளிக் பண்ணிவிட்டு கொண்டு போக உங்களுக்கு தேவையான இது நார்மலாக ஸ்கோரல் பண்ணினா இந்த கட்ஸ் கூடிக்கொண்டு போகும். எந்த இதில் வேலை செய்யலை இன்னும் தெரியாது. நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். மேபி உங்களுடைய இந்த நியூ வெர்ஷனில் இது பீட்டா வெர்ஷனில் இருக்கக்கூடிய வேலை செய்யலை. ஸ்கோரல் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் கட்ஸ் கூட்டிகிட்டு போகும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஞ்சள் பாயிண்ட் காட்டுது. இதில் வெட்டணுமாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ண வெட்டிட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்டிவைசன் டூல்லாம் இந்த ஃபங்க்ஷன் தான். ஆனால் உங்களுக்கு தேவையான இடத்துல வெட்டியிருக்கு. அது உங்களுக்கு ஓல்ட் க்யூப்ஸாக வெட்டியிருக்கும். இப்போ கிளிக் பண்ணால் இந்த பக்கத்தில் வெட்டுப்படும். அதே 2 வெட்டுப்படும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் கிராப் ஜி அதே ஜியை 10
2 தரம் ப்ரெஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் எட்ஜ் லைட்டாக அந்த எட்ஜுக்கு நடுவில் அந்த 2 எட்ஜுக்கு நடுவில் அது மூவ் ஆகும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது லூப் கட். இது நைஃப் டூல். நைஃப் டூலுக்கு இப்போ நைஃப் டூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எட்ஜ் லூப் கட் உங்களுக்கு எல்லாம் சரிசமனாக வெட்டி கொண்டு போகும். இப்போ உங்களுக்கு குறுக்க ஒரு ரெண்டமாக ஒரு ஆப்ஜெக்ட் வெட்டணும் மட்டும்னா நைஃப் டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எங்கேயும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு போக ஒவ்வொரு எட்ஜஸையும் இந்த க்ரீன் பாயிண்ட் காட்டு அது கனெக்ட் ஆகாமட்டு ஒவ்வொரு ரெண்டமாக கனெக்ட் பண்ணிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணால் அந்த இடம் ஃபுல்லாக கட் ஆகிடும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த இடம் மட்டும் கட் ஆகிருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு இதை மட்டும் இல்லை ஃபுல்லாக குறுக்கவும் விட்டுப்படும். நைஃப் டூல் கொடுத்துட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஃபுல் எட்ஜஸ் ஓவர். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபேஸஸ் எட்ஜஸ் நீங்கள் கூடி கொண்டு போகுது பாருங்கள். இப்போ நான் ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சப்டிவைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 3 ஃபேஸஸ் இருக்கிற 3 ஃபேஸஸ் 4 ஃபேஸஸ் இருக்கிற இடங்கள் மட்டும்தான் சப்டிவைட் ஆகிருக்குது. 3 ஃபேஸஸோ 5 ஃபேஸஸோ 5 ஃபேஸஸ் இருக்கிற இடங்கள் எட்ஜஸ் இருக்கிற இடங்கள் சப்டிவைட் ஆகலை தான் பிரச்சனை. இந்த எப்போவுமே உங்களுக்கு 4 ஃபேஸஸாக இருக்கீங்களே சப்டிவைட் இந்த லூப் கட் இப்படியான அந்த டூலை யூஸ் பண்ணிக்கல நல்லா ஈஸியாக இருக்கும். இதுதான் எப்போவுமே இந்த என்கவுன்ஸில் முடியணும் ஃபேஸஸ். இந்த என்கவுன்ஸ் முடியாத ஃபேஸில் என்னென்று இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது பேருந்து சொல்லித்தாங்க. இதில் இந்த அட்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட் மோடில் எக்ஸ்ட்ரூட் பார்த்துட்டோம், இன்சர்ட் பார்த்துட்டோம், விவல் பார்த்துட்டோம், லூப் கட் அண்ட் நைஃப் பார்த்துட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா சார் இதில் இந்த 4 இந்த மொட்டையும் சொல்லணும். 4 மொட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் இது வயர் ஃப்ரேம்னு சொல்கிறது. இப்போ ஆப்ஜெக்ட் மோட்டாக இருந்தாலும் சரி எடிட் மோட்லேயா இருந்தாலும் சரி இப்போ நார்மலாக இருக்கீங்களா இதை நார்மல் மோட்டில் இருக்கீங்களா இது முதலாக சொல்கிறோம் வயர் ஃப்ரேம் மோட். இதில் அடுத்தது சாலிட் மோட், இது மெட்டீரியல் மோட், அடுத்தது ரெண்ட மோட்டுன்னு சொல்கிறது உங்களோட ஃபைனல் அவுட் வியூ எப்படி இருக்குமென்றதை இதில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் இந்த ஈவி இன்ஜின் இந்த 2 மோட்லேயும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதான் இந்த 2.0 பெஸ்ட். இதில் நாங்கள் முக்கியமாக யூஸ் பண்ணுறது 2 விதம் வயர் ஃப்ரேம் அண்ட் சாலிட் மோட். இது 2 தான் மாறி யூஸ் பண்ணுவோம். இப்போ சாலிட் மோடில் இருக்கீங்களா பின்னுக்கு இருக்க வேர்டஸஸோ பின்னுக்கு இருக்க எச்சஸ் எதுவுமே தெரியாது. நீங்கள் ஷிஃப்ட்டோட செட்டை கொடுத்தா மாறிடும். இது வயர் ஃப்ரேம் மட்டுக்கு வந்துடும். அது உங்களுக்கு எடிட் மோட்டாக இருந்தாலும் சரி ஆப்ஜெக்ட் மோட் எந்த மோட்லேயும் இது வயர் ஃப்ரேம் வேண்டாம் கொஞ்சம் சீத்துருவாக இருக்கும். இந்த திருப்பி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி பின்னுக்கு அதே மாதிரி இதில் இருக்கிறது லிமிட்டட் செலெக்ஷன். இதை கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுடைய சாலிட் மோட்டில் தெரியும், ஆனால் உங்களுக்கு பின்னுக்கிறதா கொஞ்சம் ஹைடாக தெரியும். இப்போ கூட நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட். இப்போ இந்த கியூ பண்ணுறபடியாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் டிஃபிகல்ட்டான ஆப்ஜெக்டாக இருக்கீங்களா இப்போ நிறைய ஃபேஸஸ் நிறைய எட்ஜஸ் இருக்கீங்க உங்களுக்கு தேவையானதில் யூஸ் பண்ணிக்கலாம் மாற்றி. இது மட்டும் இந்த வயர் ஃப்ரேமும் இது எப்போவுமே முக்கியம். இதை நீங்கள் டிசெலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா சரி. சாலிட் இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலோட ஷிஃப்டோட ஷேர். இதில் இந்த வியூ போர்ட் ஷேடிங் இந்த வியூ போர்ட் ஷேடிங் இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் மெட்கேப்ன்றது இதில் நிறைய டிஃபால்ட்டாக இந்த இது ஆட் பண்ணியிருப்பாங்க ஆப்ஜெக்ட். இது உங்களுக்கு லைட்டின் இம்பேக்ட் உங்களோட ஆப்ஜெக்ட் எப்படி இது எட்ஜஸ் எல்லாம் இதில் மெட்கேப்பில் இதில் லைட் எப்படி இம்பேக்ட் ஆகும் எட்ஜஸ் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மெட்கேப்பை யூஸ் பண்ணியிருந்தால் இது கூட ஸ்லாப் மோட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ஸ்டூடியோவில் விட்டுருக்கேன். இது ஃப்ளாட்னா உங்களுக்கு லைட் எந்த விதமான ரிஃப்ளெக்டும் தெரியாது, லைட் என்ன இம்பேக்ட் எதுவுமே தெரியாது. நார்மலாக
இதாக இருக்கும். ஸ்டூடியோ தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இதில் தீம் வேர்ல்ட் செட்டிங் வேர்ல்டுன்னு சொன்னால் பின்னால் இருக்க பேக்டவுன் இந்த ஃபுல் இதுக்குரிய இந்த கலர் இந்த இதெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். தீமுக்கு ஏற்ற மாதிரி நான் நார்மலாக விட்டுறேன். இல்லை மூவ் ஆட் பண்ணி இது மாற்றி இதில் சொல்கிறது இதுக்கு தான் இல்லை தேவையான மாற்றிக்கோங்க. இந்த பேக் பேஸ் ஸ்க்ரோலிங் அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்கிறேன். இது மட்டும்தான் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.